இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஏன் தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. அன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்திங்கிறது மட்டும் காரணம் இல்லை. ராமபக்தரான அனுமனுக்கும் கைலாயத்துல இருக்கிற சிவபெருமானுக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. புராணங்களின்படி அந்த பரமசிவனோட 11வது ருத்ர அவதாரம் தான் சாட்சாத் ஸ்ரீ ஆஞ்சநேயர். திரேதாயுகத்துல தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்தப்போ அவருக்கு தொண்டு செய்ய அந்த ஈசனே அனுமன் உருவத்துல பூமிக்கு வந்தார். இந்த தகவலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ருத்ர தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவனை போலவே அனுமனும் அழிவில்லாத ஒரு சிரஞ்சீவி. பார்க்க மிகவும் எளிமையானவர், ஆனா உலகத்தையே நடுங்க வைக்கும் அளப்பெரிய சக்தி கொண்டவர். அதனால இந்த ஏப்ரல் 2 ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை முழு மனதோட வழிபடுவது அந்த ஈசனையே வணங்குவதற்கு சமம். அந்த ருத்ர அவதாரத்தின் அருள் கிடைக்க கமெண்ட்ல ஜெய் பஜ்ரங்கபலி மற்றும் ஓம் நமச்சிவாய என பதிவிடுங்கள். திருச்சிற்றம்பலம்.